ஓகே, வீக்லி கோடிங் கொஸ்டின் நம்பர் 73. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூகுள் அண்ட் அமேசானோட இன்டர்வியூ கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப லேட்டஸ்டான மார்ச்ல கேட்ட கொஸ்டின். அண்ட் இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா கேட்டுட்டு இருக்காங்க. இந்த கொஸ்டின் நமக்கு யார் பிரசன்ட் பண்ணிருக்கா அப்படின்னா, பிரசன்ட் பண்ணவர் வந்துட்டு அவர் பேர் சொல்றதா, அவரோட ப்ரொஃபஷன் சொல்றதா, இல்ல அவரை பத்தி சொல்றதா? யா, அவர் ஒரு T4TEQ ஸ்டூடெண்ட், முன்னாள் ஸ்டூடெண்ட், அலுமினி. அண்ட் அவர் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காராம் சோஹோ. அண்ட் ஸோ வேற என்ன சொல்றது, தேங்க்யூ ஸ்ரீனிவாசன். அவரோட நேம் வந்து ஸ்ரீனிவாசன். ஸோ அவர் கொடுத்த கொஸ்டின் ஆயிட்டு வாங்க கொஸ்டின்குள்ள போகலாம். எஸ் ஃபைண்ட் தி ஃப்ரீக்வன்சி அண்ட் சார்ட் இட், அவ்வளோதான் கொஸ்டின். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துறாங்க. அந்த நம்பர்ஸை வந்துட்டு அதோட ஃப்ரீக்வன்சி வச்சு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா சார்ட் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா டிசைனிங் ஆர்டர் ஸ்டார்ட் பண்ண வச்சிருக்காங்க. இஃப் சப்போஸ் ஃப்ரீக்வன்சி சேமா இருந்துச்சுன்னா அந்த நம்பரோட அசெண்டிங்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 3 2 இது ரெண்டுமே 3 வாட்டி வருது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அதை அசெண்டிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இதுதான் இந்த கொஸ்டின். வாங்க கொஸ்டின்குள்ள போகலாம். மெத்தடாலஜி, இந்த ப்ரோக்ராம் எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்புட் வாங்க போறோம். இன்புட் வாங்குறப்போ ஆக்சுவலா ஃப்ரீக்வன்சி காமிக்கணும் அப்படின்னா டூப்ளிகேட் எலிமெண்ட்லாம் இருக்கும். இந்த டூப்ளிகேட் எலிமெண்ட்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும், ஏன்னா ரிப்பீட்டேஷன் வரக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ அதனால அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு 0 -1 999 அந்த மாதிரிலாம் வச்சு ரீப்ளேஸ் பண்ணாம நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா பிகஸ்ட் பிளஸ் 1 வச்சு ரீப்ளேஸ் பண்ண போறோம். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், டிஃபரெண்டான ஃப்ரீக்வன்சி இருந்துச்சு அப்படின்னா டெசினிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ணோம். எஸ், சேம் ஃப்ரீக்வன்சி இருந்துச்சுன்னா அசெண்டிங் ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணணும் டேட்டா வச்சு. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்டர்வியூ பேக்கேஜ் பத்தி நம்ம பேசலாம். சி, ஜாவா, பைத்தன், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், இன்டர்வியூ ஸ்கில் ட்ரைனிங் அண்ட் ஆப்டிடியூட் நம்ம எல்லாம் சேர்த்து நம்ம இன்டர்வியூ பேக்கேஜ் வச்சிருக்கோம். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நீங்க இந்த இன்டர்வியூ பேக்கேஜ் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே என் நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். எஸ், கோட் பண்ணலாமா? வாங்க கோட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது C++. இதுல வந்துட்டு இந்த விண்டோ வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கு. ஸோ ஸ்க்ரால் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ இன்புட் வேணும். ஸோ நம்ம நார்மலா ஏன் ஒரு சிங்கிள் டைமென்ஷன் அரே வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை 2 டைமென்ஷன் அரே மாத்துறதுக்கு வாங்கும் போதே நம்ம வந்துட்டு ஒரு 2 டைமென்ஷன் அரேவா வாங்கிக்கலாம். ஃபைன். அதுக்கப்புறம் ஐஜேகே அந்த மாதிரி ஏதாவது டிஃபால்ட்டா வேரியபிள்ஸ்லாம் டிக்ளேர் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது தேவைப்படுமா? எஸ், சீனு நான் கவுண்ட் பண்றதுக்கு ஒரு வேல்யூவும், எஸ் நான் வந்துட்டு பிகஸ்ட் நம்பருக்கு ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன். இந்த 2 டைமென்ஷன் அரேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைமென்ஷன், அதாவது 0th டைமென்ஷன் வந்து நான் வந்துட்டு டேட்டா டைமென்ஷன் வச்சுக்கிறேன். அதுக்கு நான் சும்மா எழுதிக்கிறேன் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக. நீங்க எழுதாம இருந்தாவே புரியும் சார் அப்படின்னு மனசுல சொன்னீங்க பையன், ஒன்றும் பண்ண முடியாது. நான் என் வேலையை பார்க்குறேன். ஸோ இன்புட்டை வாங்கிக்கிறேன். ஸோ இன்புட்டை வாங்கிட்டு இன்புட்டை வாங்கும் போது என் நம்பர்ஸ்க்காக இன்புட் வாங்கணும். ஸோ பர்சன்டேஜ் கொடுத்துட்டு ஆம்பர்ஸ்லாம் என்னன்னு கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் i is equal to 0, i less than n, i plus plus n நம்பர்ஸ் வாங்கணும் இன்புட்ல. ஸோ இன்புட்ல வாங்கும்போது நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனல் ஸ்டோர் பண்ணணும். ஸோ 2 டைமென்ஷனல்ல டேட்டான்ற ஒரே ஒரு டைமென்ஷன்ல ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 100 கூட தேவையில்லை, 2 டைமென்ஷன் இருந்தால் போதும், 2 ரோ இருந்தால் போதும். ஸோ ரோ காலம் அப்படின்றது தான் நம்ம ஸ்பெசிஃபை பண்றோம். சரி வாங்க பார்க்கலாம். ஸோ இதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்புட் வாங்க போறேன். ஸோ இன்புட் வாங்குறதுக்கு எப்படி ஸ்கேனர் தான் எப்பவும் போல ஓகே. ஃபர்ஸ்ட் பேஜ் டி ஓகே, ஆம்பர்ஸ் நாட் ஏ ஆஃப் என்னோட டேட்டா, அதுல ஐ இண்டெக்ஸ்ல சரியா. என்னோட டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் காலம் டேட்டா காலம், அண்ட் இன்னொரு காலம் இருக்கும் அது ஃப்ரீக்வன்சி காலம். ஃப்ரீக்வன்சி காலம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதே லூப்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிகஸ்ட் நம்பர் காமிச்சிடலாம். ஸோ பிகஸ்ட் நம்பர் அப்படிங்கிறது கண்டிப்பா இங்க இருக்க டேட்டா விட பெரியவங்களா இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த கோடு. அவ்வளோதான். ஸோ இந்த கோட் எழுதிங்க அப்படின்னா பிகஸ்ட் ஆஃப் n நம்பர்ஸ் கிடைச்சிடும். ஸோ இதுல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிறேன் எஸ்ல, அதுக்கப்புறம் வர வேல்யூ எஸ் சின்னதா இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல டிஃபால்ட்டா எஸ்க்கு நீங்க எந்த வேல்யூ கொடுக்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆஃப் அரே எடுத்துக்கிட்டு அது வாட்டுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி பிகஸ்ட் நம்பரை காமிச்சிடும். கண்டுபிடிதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். எஸ், ஸோ ரன் பண்றேன். ரன் பண்றப்போ ப்ரோக்ராம் சேவ் பண்ணணும். ஷார்ட் டாட் சி வச்சுக்கிறேன். இது ஒரு 5 நம்பர்ஸ் வச்சுக்கிறேன். 1 2 3 4 5 சம்திங் 2 வச்சுக்கிறேன். 4ன்றத பிகஸ்ட் நம்பர் அது காட்டிடுச்சு. ஸோ இதையும் நான் உங்களுக்காக ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணா கிளியரா தெரியும்ன்றதுக்காக. எஸ், ஃபைன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா இருக்கும் இன்புட் வாங்கினது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரோக்ராமிங் முடிச்சிட்டோம். நம்ம பிகஸ்ட் நம்பர் காமிச்சிட்டோம். ஸோ பிகஸ்ட் நம்பர் +1 பண்ணி ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ பிகஸ்ட் நம்பர் +1 பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ங்க இந்த லூப்பை வந்துட்டு அடுத்த லூப் கொண்டு வரோம். ஸோ i = 0, i less than n,
ஐ பிளஸ் பிளஸ். இந்த லூப் எதுக்கு அப்படின்னு கேட்டா டூப்ளிகேஷன் காமிக்கிறதுக்காக, அதாவது ஃப்ரீக்வன்சி கவுண்ட் பண்றதுக்காக எல்லாமே ஒண்ணுதான். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா எஸ் ஃப்ரீக்வன்சி 1 வச்சுக்கலாம். டிஃபால்ட்டா 1 இருக்குங்க. ஃபார் j ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1, ஐல இருந்து அடுத்தது எடுத்துக்க j லெஸ் than ஆர் ஈக்குவல் டு n j பிளஸ் பிளஸ். இது நார்மலா நம்ம ஷார்ட்டிங் ப்ரோக்ராம் கொடுக்குறது, ஃப்ரீக்வன்சி காமிக்கிற ப்ரோக்ராம் கொடுக்குறது. இந்த கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா என் ஐ பயிலும், அதாவது என் டேட்டா ஆஃப் ஐயும் என் டேட்டா ஆஃப் ஜேவும் சேமா இருந்தாங்கன்னா கவுண்ட் பண்ணிக்க போறேன். அவ்வளவுதான். சி பிளஸ் பிளஸ். அதுல ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா சேமா இருந்தா திருப்பி ஒருக்கா உனக்கு டூப்ளிகேஷன் வரக்கூடாது. ரைட்டா? இதுல பாத்துக்கங்க, நான் வந்துட்டு சி பிளஸ் பிளஸ் கொடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட அரே ஆஃப் ஃப்ரீக்வன்சில ஐன்ற காலத்துல இந்த சிஎ ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரீக்வன்சி நான் கண்டுபிடிச்சேன், பார்க்கலாமா ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் n, ஐ பிளஸ் பிளஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பிரிண்டர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறோம். ஸோ அந்த பிரிண்டர் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம வந்துட்டு நம்ம ஏவை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். டேட்டா வேணுமா ஃப்ரீக்வன்சி வேணுமா? டேட்டா எடுத்துக்கலாம், ஃப்ரீக்வன்சியும் வச்சுக்கலாம். நான் இங்க ஷார்ட்டிங் எதுவுமே பண்ணலங்க, ஜஸ்ட் நான் வந்துட்டு என்னோட ஃப்ரீக்வன்சி மட்டும் தான் காட்டுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன இது கிடைக்கும். ஒரு நம்பரோட ஃப்ரீக்வன்சி காமிச்சிச்சா அப்படின்னு செக் பண்ணோம். வாங்க போகலாம். ஸோ 10 கொடுத்துட்டேன். 1 2 3 2 3 4 1 2 3 மொத்தம் 3 6 6 9 இன்னொரு ஒரு டேட்டா. என்ற தட்டுறேன் பாத்தீங்க அப்படின்னா இங்க ஃப்ரீக்வன்சி கிடைச்சிச்சு. 1ன்றது 2 வாட்டி இருக்கு, 2ன்றது 3 வாட்டி, 3ன்றது 3 வாட்டி, அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி கிடைச்சிச்சு. ஆனா ஃப்ரீக்வன்சில பாத்தீங்கன்னா டூப்ளிகேஷன் இருக்கு. ஸோ என்ன டூப்ளிகேஷன் அப்படின்னா 1 அப்படின்றது ரிப்பீட் ஆகிறப்போ 1 ஆயிடுது, 2ன்றது ரிப்பீட் ஆகிறப்போ மாறுது. ஸோ இந்த மாதிரி டூப்ளிகேஷன் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா இந்த எஸ்ன்னு ஒன்று கண்டுபிடிச்சோமா, எஸ் பிளஸ் 1 அதை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போறோம். என்னடா பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்க சொல்றேன். ஸோ இப்போ இந்த மாதிரி நடக்கும்போது எனக்கு பின்னாடி இருக்க டேட்டா, அதாவது பின்னாடி வரக்கூடிய டேட்டா வரக்கூடாது. ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனா இந்த இடத்துல ஒரு கண்டிஷனை வைக்கிறேன். என்ன கண்டிஷன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. ஏ ஆஃப் என்னோட டேட்டான்ற ஏரியால ஜேல இருக்கவன் எஸ்ஸா மாத்திக்க வாய்க்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி செக் பண்றோம்ல, அதுக்கு முன்னாடி என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட டேட்டாவை சேவ் பண்ணணும். ஸோ சேவ் பண்றப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கேன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். கேன்றது டிஃபால்ட்டா இருந்தா அதை 0ன்னு மாத்திக்கலாம். இது என்ன சார் பண்றீங்க அப்படின்னா எனக்கு டூப்ளிகேஷன் வருது, டூப்ளிகேட் எல்லாத்தையுமே நான் ஸ்டோர் பண்ண போறேன் இடத்துல, பத்திரமா சேவ் பண்ண போறேன். கேன்ற அதே இடத்துல சேவ் பண்ண போறதுல டூப்ளிகேஷன் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதனால நான் வந்துட்டு என்னோட டேட்டாவை கேன்ற இடத்துல வச்சுக்கிறேன். அது வந்து ஏ ஆஃப் ஐ ஓகே. என் டேட்டாவை ஃபர்ஸ்ட் மொத்தம் வச்சுட்டேன். ரைட்டுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரீக்வன்சியை அதே கேல வச்சுக்கிறேன். அடுத்தடுத்த வாட்டி வரும்போது கே பிளஸ் ஆகணும். ஸோ அதனால இப்படி கொடுத்துறேன். பக்காவா வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கண்டிஷன் மட்டும் செக் பண்றோம். என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டா இந்த டேட்டா ஈக்குவல் டு டேட்டாவா இருக்கு, ரைட்டு. அண்டு அது கண்டிப்பா என்னவா இருக்கக்கூடாது, எஸ்ஸா இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். கண்டிப்பா எஸ்ஆர் இருக்கக்கூடாது. எஸ்ஆர் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க இந்த மாதிரி பண்ண தேவையில்லை, எஸ்க்கு ஃப்ரீக்வன்சி காமிக்க தேவையில்லை. ஏன்னா எஸ் அப்படிங்கிறது நம்ம சும்மா சப்ஸ்டிட் பண்றது தான் வச்சிருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும் இஃப் எஸ் நாட் ஈக்குவல் டு என்னோட ஏ ஆஃப் டேட்டா ஆஃப் ஐ இப்படி இருந்துச்சுன்னா நாட் ஈக்குவல் டு வரனா மட்டும் உள்ள போ, இல்லைன்னா போகாதுன்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபுல் வேலையுமே நாட் ஈக்குவல் டு இருந்தா மட்டும் தான் நடக்க போகுது, இல்லைன்னா நடக்காது. சரிங்களா? இந்த எஸ் சியை வந்து உள்ள கூட வச்சுக்கலாம் கொஞ்சம் சேஃப்டி பர்பஸ்க்காக. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ இந்த லூப்ல நான் n வரைக்கும் வேல்யூ வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் ஜேலேருந்து செக் பண்ணி ஃப்ரீக்வன்சி காமிக்கிறேன். ஃப்ரீக்வன்சியில் டூப்ளிகேஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் கேன்னு ஒரு டூப்ளிகேட்டை வச்சுட்டு உள்ள இருக்க டேட்டாவை ஸ்டோர் பண்ணிட்டே வரேன். டூப்ளிகேட் வராமல் இருக்கிறதுக்காக டூப்ளிகேட் வேல்யூவை எஸ்ன்னு ஸ்டோர் பண்ணிட்டு எஸ் எங்கே வந்தாலும் இங்கே வந்தாலும் எடுத்துக்காத, இங்கே வந்தாலும் எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு நான் அதை சொல்லிடுறேன். ஸோ பக்காவா இது வரைக்கும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் டூப்ளிகேட் வருதுன்னு பார்ப்போம், அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம். சார் என்ன சார் இவ்வளோ லெஃப்டா போகுது அப்படின்னு கேட்டா அவரை வழியில பண்ணி தான் ஆகணும். 5 வேல்யூ வாங்கிட்டோமா, 3 3 6 6 3 9 இங்க ஒரு வேல்யூ. ஸோ செமையா இருக்குல்ல, ஏதோ கேவலமா நடக்குது நம்மளுக்கு தெரியுது. அண்ட் ஃபைனலி வி காட் த ராங் ஆன்சர். ஏன்னா நம்ம எதை தப்பா பண்ணிடுவோம். எஸ். ஸோ ஃபார் லூப் அதுக்குள்ள ஒரு எக்ஸ்டென்ஷன்
அதுக்குள்ள ஒரு சி, அதுக்குள்ள ஒரு ஜே லூப், இதுக்குள்ள வந்துட்டு ஒரு ஐட்ரேஷன். என்ன ஐட்ரேஷன் அப்படின்னா ரெண்டுமே சேமா இருக்கணும். அப்புறமா வந்து எஸ்ஸோட சேமா இருக்கக்கூடாது. அப்படி சேமா இல்லை அப்படின்னா டூப்ளிகேட் ஆகிக்க, சி ப்ளஸ் யூஸ் பண்ணிக்க. சூப்பர். அதுக்கப்புறம் கேன்ற ஒரு வேல்யூ வச்சுக்கோ. அதுல வந்து நம்ம இங்கே எவ்வளோ பண்ணுவோம், இப்படிதாங்க நம்ம என்ன விட்டுறோம், டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம்ல, டேட்டாவை ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ போட்டு பார்ப்போம் ஒர்க் ஆகுது ஆனா அப்படியான்னு சொல்லிட்டு ஒரு 10 நம்பர் வாங்கிட்டோம். 1 2 3 1 1 2 3 4 5 3 1. எஸ். ஸோ 3 3 6 6 9 10 கரெக்டாக இருக்குங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 1 2 3 4 வரைக்கும் கரெக்டாக வந்துருச்சு. கடைசியில் இருக்க குப்பைங்கெல்லாம் சேர்ந்து வந்துருக்கு. இந்த குப்பைங்கெல்லாம் ஏன் வந்திருக்கு அப்படின்றத நான் அப்புறமா சொல்றேன். ஃபர்ஸ்ட்ல வந்துச்சா 1 வந்துட்டு 3 வாட்டி இருக்கு, 2 வந்து 3 வாட்டி இருக்கு, 3 வந்து 3 இருக்கு, 4 வந்து 4 வாட்டி இருக்கு. அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் கார்பேஜ், அதாவது நம்மளோட எஸ் வேல்யூ. அப்போ நம்ம எது வரைக்கும் சார் பிரிண்ட் பண்ணோம், கே வரைக்கும் பிரிண்ட் பண்ணாவே ஆன்சர் கரெக்டாக வரும். எஸ். திருப்பி ஒருக்கா ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ண முடிஞ்சா ப்ரெஸ் பண்றேன். சாரி. ஸோ 10 டேட்டா 1 2 5 6 5 4 3 1 3 6 6 3 7 8 வாங்கிக்க 10 டேட்டா 3 6. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 5 6 4 3 அப்படியே இருக்க கொஞ்சம் டூப்ளிகேஷன் ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண போறோம். எஸ்ங்க. ஸோ இவ்வளோ வரைக்கும் போட்டாச்சுங்க. ஸோ நல்லா புரிஞ்சுப்போ. இது வந்து டூப்ளிகேஷனுக்கு, ஃப்ரீக்வன்சி கணிக்கிறதுக்கு, இது வந்துட்டு இன்புட்ல பிகஸ்ட் நம்பர் கணிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போறது ஷார்ட்டிங். நார்மலா ஷார்ட்டிங் ப்ரோக்ராம் எப்படி போடுவியோ அதே மாதிரி போட்டுப்போ. ஒரே ஒரு கண்டிஷனை மட்டும் மாத்திக்க. ஸோ வாங்க பார்க்கலாம். சார் லென்த்தா போகுது சார் ப்ரோக்ராம் அப்படின்னா கண்டிப்பாங்க கொஞ்சம் பெரிய ப்ரோக்ராம். அமேசான்ல இன்டர்வியூல வேலைக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்றது, கொஞ்சம் லென்த்தா தான் படிச்சாகணும். தப்பு வராம போறதே இங்க பெரிய கஷ்டமா இருக்கு. ஒரு ட்ரை. இப்போ ஏ ஆஃப் எப்பவும் போல என்ன வரக்கூடாது, சரி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன வரணும் அப்படின்னா என் ஏ ஆஃப் ஐ ஃப்ரீக்வன்சி வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். ஃப்ரீக்வன்சி பார்க்க போறேன். ஃப்ரீக்வன்சியில் ஐயும் பிகர் தென் ஃப்ரீக்வன்சியில் ஜேவும் இப்படி பார்க்குறேன். சாரிங்க, ஜேவும் இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றேன். இப்போ ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒன் லைன் கோட் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், வேற வழி இல்லை. ஐஐ ஜே ஸ்டார்ட் பண்ணணும். ஐ வந்து பெருசாக இருந்துச்சுன்னா ஜேயோட ஸ்டார்ட் பண்ணிக்கணும். I plus A of frequency J minus bracket frequency J minus A of frequency I. ஸோ இது ஸ்டார்ட் பண்றதுக்கான கோடிங். அதாவது இது எப்படி என்ன ஃபார்முலா இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா A equal to A plus B minus of B equal to A இந்த ஃபார்மேட்ல இருக்குது. இது வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒன் லைன் இல்ல, சரியா? ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீக்வன்சி ஸ்டார்ட் பண்ணேன். ஃப்ரீக்வன்சி மட்டும் இல்லைங்க, டேட்டாவே ஸ்டார்ட் பண்ணாங்க ஒருத்தவங்க. ஸோ அதனால டேட்டாவே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி இருக்கிறதுலாம் டேட்டா மாற்றிக்கிறேன். மாற்றியாச்சு. இங்கே கண்டிப்பாக மிஸ் பண்ணிப்போம். மிஸ் பண்ணுறது அப்படியே சரி பண்ணிக்கலாம். ஸோ டேட்டான்னு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். சேவ் பண்ணிப்போம். முக்கியமாக எங்கே ஏதாவது தப்பு வரணுமே. ஸோ சேம் நம்பர் 1 2 3 4 3 3 6 6 9 +1. ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா பக்காவா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா ஒரு பிரச்சனை, ஸ்டார்டிங் எப்படி இருக்கு அப்படின்னா தலைகீழா ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ பிகஸ்ட் நம்பர் கீழேயும் ஃப்ரீக்வன்சிக்குள்ளேயும் ஸ்மாலஸ்ட் ஃப்ரீக்வன்சி மேலே இருக்கு. எப்பவும் போலதான் டேரோவை அப்படியே மாற்றி போட்டிங்கன்னா வந்துடும். கரெக்டாக இருந்துச்சு, நம்மளா மாற்றி வைக்கணும். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா பிகஸ்ட் ஃப்ரீக்வன்சி மேலேயும் ஸ்மாலஸ்ட் ஃப்ரீக்வன்சி கீழே வந்துச்சு. ஆனா இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா இங்க கரெக்டா வந்திருக்கு, பட் கரெக்டான ஆர்டர்ல இருக்கா அப்படின்னா கண்டிப்பா ஆர்டர்ல இல்லைங்க. எனக்கு வேற இம்பார்ட்டன்ட் இது கொடுத்து பாக்குறேன், அப்பதான் ஆர்டர் தெரியும். ஆர்டர் வந்து நம்ம இன்னும் செக் பண்ணவே இல்லை. இப்போ நம்ம வந்துட்டு 5 அப்படின்னு கொடுக்குறோம், 10 கொடுக்குறோம். கொடுத்துட்டு 5 5 5 4 4 4 3 3 2 3 6 9 10. ஓகே. சரி இப்போ பாத்தீங்க அப்படின்னா 5 4 ரெண்டுமே ஒரே ஃப்ரீக்வன்சி. ஆனா பாத்தீங்கன்னா 5 ஃபர்ஸ்ட் வருது. ஆனா நமக்கு எப்படி வரும்னா 4 தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அவ்வளோலாம் பெரிய சீன்லாம் இல்லை. இங்க ஒரு 6 கண்டிஷனை போட்டு பக்கத்துல எழுதிதான் முடிஞ்சு போச்சு. என்ன எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டேட்டா வந்து எனக்கு இங்க என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்போசிட்டா இருக்கணும். அவ்வளவுதான். என்ன ஆப்போசிட்டா இருக்கணும்? வரலாம்.
சப்போஸ் என்னோட இந்த ஃப்ரீக்வன்சி பைலும் ஐயும் ஜேவும் சேமா இருந்தானா, ஃப்ரீக்வன்சியா ஐயும் ஜேவும் சேமா இருந்தான்னு வச்சுக்கோங்க, எப்பயாவது ஒரு இடத்துல இருந்தான் அப்படின்னா எனக்கு எவனை செக் பண்ணும், அவனோட டேட்டாவை செக் பண்ணும். டேட்டா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் புரியுறதுக்கு, போக போக உங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சிடும். ஒன்ஸ் நீங்களுக்கு அது கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா ஈஸியா இருக்கும். என்ன பண்றேன் அப்படின்னா, நம்ம நார்மலா ஃப்ரீக்வன்சி பாக்குறோம். சப்போஸ் ஃப்ரீக்வன்சி எங்கேயாவது ஒரு இடத்துல சேமா இருக்கும் பட்சத்துல நம்ம என்ன பண்றோம், அந்த ஒரு டேட்டா வச்சு கம்பேர் பண்றோம். ஸோ கம்பேர் பண்ணி பண்ணணும். இதுதான் நம்மளோட கோடு. இது புரிஞ்சுன்னா ரைட்டு, புரியலன்னா பார்த்துக்கலாம். வந்துச்சு. ஸோ 1, 2 and 3 பக்காவா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஷார்ட்டிங் ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளா பண்ணிருக்கோம். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சிச்சு அப்படின்னா வந்துட்டு லைக் பண்ணிக்கோ, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோ. ஏன்னா இது இன்டர்வியூல ரொம்ப முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின். அண்ட் நம்மளோட சேனல் இது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஆல் மக்களே. பை பாய்.